Hello friends, welcome to Ronnie Tailors. இப்போ நம்ம சிலை டிசைன் பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று. அப்புறம் திரும்ப நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும். பீட்ஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 2 லைன் போட்டுக்கலாம். 3 லைன் போட்டிருக்கேன் பீட்ஸு. போட்டுட்டு திரும்ப ஒரு லைன் வந்து நம்ம பால் செயின் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம் ஃபேப்ரிக்கில் போட்டு. கொஞ்சம் இடைவெளி விட்டு நான் போடுறேன். ஸ்டோன் போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஒரு லைன் பால் செயின் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் பீட்ஸ் போட்டுட்டு ஸ்லீவோட சென்டர் பகுதியிலேருந்து இதிலேருந்து 1 இன்ச் தள்ளி நம்ம ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். ரெட் கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன், ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இதை சுற்றிலும் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் ரெட் கலர் ஸ்டோன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். கொஞ்சம் தள்ளி போடணும். இதில் வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன். நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நான் திலகம் சிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன், நம்ம போட்டுக்கலாம். அதில் ஒன்று ரெட்டு, ஒன்று க்ரீன், இந்த மாதிரி மாற்றி நம்ம போடணும். இப்போ இது வந்து ஒரு வளைவு மார்க் பண்ணிக்கலாம். இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்கணும் உயரம். இந்த வளைவில் வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ போட்டிருக்கேன், ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன், பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து க்ரீனு, அப்புறம் ரெட்டு, அப்புறம் திரும்ப ஒரு க்ரீன்.
இந்த ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் 12 பீட்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டோனுக்கு இடையில வந்து நம்ம நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போட்டுக்கலாம். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ், 2 சுகர் பீட்ஸு. நம்ம இதெல்லாம் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதிலேருந்து இந்த லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலேருந்து இது ஒரு 3.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸும் சுகர் பீட்ஸும் போடணும். நம்பர் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று, அப்புறம் 3 ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, அப்புறம் சுகர் பீட்ஸ் ஒன்று. இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ் எடுத்துருக்கேன். பீட்ஸ் போட்டுட்டு இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஸ்டோனை சுற்றிலும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று கட் பண்ணிவிட்டு அதே அளவுக்கு எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம போட்டுக்கலாம். இல்லை சின்ன சின்ன ஜர்தோஸ் ஸ்ப்ரிங்காக நான் கட் பண்ணியிருக்கேன். இதிலேருந்து இது வரைக்கும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு. இதுவும் நீங்கள் ஒன்று கட் பண்ணிட்டீங்கன்னா அதே அளவுக்கு வந்து எல்லாமே கட் பண்ணிக்கலாம். நம்ம இதே மாதிரியே எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் ஜர்தோஸ் ஸ்ப்ரிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே போட்டுக்கதே மாதிரி நான் இதுலேயும் போட்டிருக்கேன். பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்பர் 4 ஆன்டிக் பீட்ஸ், இந்த இடைவெளியில் வந்து நம்ம பீட்ஸ் போட்டுக்கலாம். இதில் மட்டும் நம்ம சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். சுற்றிலும் பீட்ஸை சுற்றிலும். ஃபோர் பீட்ஸ் எடுத்திருக்கேன்.
ஒரே லைனில் வர்றது மாதிரி போடணும். நம்ம வந்து ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ஸ்லீவோட ஒயரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த பீட்ஸை மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஷார்ட் ஸ்லீவ் தேவை அப்படின்னா இந்த பார்டர் லைன், பஃப் ஸ்லீவ் கூட இந்த பார்டர் லைன் மட்டும் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். நெக்கோட போர்ஷன் வந்து இந்த லைன் வரும். இந்த லைன் இருக்கு இல்லையா, இது போட்டுட்டு வந்து அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டிங்கன்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.